இன்றைய பஞ்சாங்கம் ஜூன் 1, 2025 1/6/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஆயில்யம் நட்சத்திரம் இரவு 9:37 வரை, அதன் பிறகு மகம் நட்சத்திரம். வளர்பிறை சஷ்டி திதி இரவு 8:01 வரை, அதன் பிறகு சப்தமி திதி. சித்த யோகம் இரவு 9 வரை, அதன் பிறகு யோகம் சரியில்லை. தனுசு மற்றும் மகர ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று ஆரண்ய சஷ்டி விரதம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்று இரவு 9:37 சந்திரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்ற காரணத்தினால இரவு 9:37 வரை மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு தட் இஸ் 9:37 PM மேல கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. ராசிநாதன் இன்று நீச்ச பங்கமாக இருக்காரு சந்திரனோட சேர்ந்து, 4ஆம் இடத்து சந்திரனோட சேர்ந்து. அதனால உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள், வேலை விஷயமாக, தொழில் விஷயமாக, உத்தியோக விஷயமாக மாற்றங்கள் ஏற்படும். உங்க ஆரோக்கியத்திலேயோ இல்ல உங்க அம்மா கூட இருந்த ரிலேஷன்ஷிப்லயோ இருந்த மனஸ்தாபங்கள் அல்லது தடுமாற்றங்கள் விலகும். அதனால உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள்ல, வழக்கு சார்ந்த முயற்சிகள்ல வெற்றி அடைவீர்கள். கடன் பிரச்சனை, நீங்க கடன் பிரச்சனையை சால்வ் பண்ணுவீங்க. ஆனா அதிகமான கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு காரணம் சந்திரன் புதனின் நட்சத்திர சாரத்துல டிராவல் பண்றதுனாலதான். ஆனா கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு காரணமும் அதே காரணம்தான். அதாவது புதனின் நட்சத்திர சாரத்துல சந்திரன் டிராவல் பண்றதுனாலதான். அதனால இன்னைக்கு வேண்டாத விஷயங்களை வாங்குவதோ அல்லது செலவுகள் செய்வதையோ தவிர்ப்பது நல்லது. இன்று உங்க ராசியில இருக்கிற சுக்கிரன் அடுத்தவங்களை உங்க பேர்ல அட்ராக்ட் பண்ண வைப்பாரு. அதனால கொஞ்சம் இளம் தலைமுறையினர் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல இருந்து செவ்வாய் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால நண்பர்கள் விஷயத்துல சிலர் தேவையற்ற அட்வான்டேஜ் எடுத்துட்டு பேசுவாங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா செயல்படுறது நல்லது. அவர்களிடம் கோபத்தை வெளிப்படுத்தாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. இன்று இரவு 9:37 மேல சந்திரன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது. உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகளை தரக்கூடிய வகையில் இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் முழுவதும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட கவலைகள் இருக்கும். ஆனா சாயந்தரத்துக்கு மேல அந்த கவலைகள் சந்தோஷமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிறதுனால மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நண்பர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். சில பேர் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. இந்த லிமிட்டேஷனை சொல்லி அதுக்கப்புறமா உள்ள வராம பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை. உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பேசக்கூடிய வார்த்தைகளினால் ஏற்பட்ட எதிரித்தன்மை விலகுவதன் மூலமாக எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். பல நண்பர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். ரிஷப ராசி. ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இன்று இரவு 9:37 வரைக்கும் இருக்காரு. இதனால உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள், பண வருமானம், வாக்கு சாதுரியம், பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு மரியாதை உயர்வு போன்ற விஷயங்கள், வியாபாரத்தில் முன்னேற்றம், குழந்தைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகுவது போன்ற நல்ல விஷயங்கள்
உங்களுடைய தனிப்பட்ட கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல், கடனை அடைப்பதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களை தனிப்பட்ட விஷயத்துல அழகுபடுத்திக்கிறதுக்கோ அல்லது உங்களை நல்ல விதமா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க அலங்காரம் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணிக்காம அறிவாளித்தனமா ப்ரொஜெக்ட் பண்ணிப்பீங்க. அதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பெற்றோரின் ஆலோசனை கேட்டு செயல்படுத்தி அதன் மூலமாக குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தந்தையின் தேவையை பூர்த்தி செய்வீர்கள். தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்கு முயற்சி எடுப்பீர்கள். இளைய சகோதரர்களால் ஏற்பட்ட குடும்ப பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்கும். இரவு 9:37 மேல சந்திரன் 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாகும் பொழுது தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்பட்டு குதூகலம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். வருமான அதிகரிப்பு ஏற்படும். சிலருக்கு கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலர் கடனை அடைப்பதற்கு முயற்சி எடுப்பாங்க. நண்பர்கள் விஷயத்துல அல்லது சக பணியாளர்கள் விஷயத்துல அந்யோன்யம் அதிகரிக்கிறதுனால உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். அதே சமயம் வேலை விஷயமாக அல்லது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் தொழில் முன்னேற்றத்திற்கு உண்டான புதிய யுக்திகளை கையாள்வதற்கு இரவு 9:30 மணிக்கு மேல நல்ல யோசனைகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம், குலதெய்வ வழிபாடு, குழந்தைகள் வளர்ச்சி, குழந்தை பாக்கியம் சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகுதல்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள், அறிவு சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். வியாபாரத்துல வருமானம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் பயிற்சி ஆகிறாரு. இன்னைக்கு ராத்திரி 9:30 மணிக்கு மேல 2ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது. வருமானத்தின் மூலமாக உங்களுக்கு கௌரவம் பாதிக்கப்படாது. அதே சமயம் பெரிய மனிதர்களின் தொடர்பும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய பேச்சு சம்பந்தமான தொழில்ல இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். வாக்கு சாதுரியத்தின் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தில் முன்னேற்றத்தையும் அறிவு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு அமைகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்கு வன்மையின் காரணமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் இருந்த மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்கள் எதிரிகளால் ஏற்பட்ட தடுமாற்றமான சூழ்நிலை காரணமாக நீங்க சில பேரை புதிய நட்புகளாக உருவாக்கி கொள்வதற்கு முயற்சி எடுப்பீங்க. அதன் மூலமாக எதிரிகளின் தொல்லை அடங்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாலை வரை உங்களுக்கு அதிகமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும். எதிரிகள் சார்ந்த விஷயங்கள், தொழில்முறை எதிரிகளை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனா இது எல்லாமே நைட் 9:37 வரைக்கும். 9:37 உங்களுடைய கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு அறிவுரையை தரக்கூடிய வகையில் இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய சுகத்தை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டு தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு இன்று ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் மட்டுமல்லாமல் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்துல உங்க பேர்ல இருந்த நம்பகத்தன்மை இல்லாத சூழ்நிலை மாறி உங்க பேர்ல நல்ல நம்பிக்கை வரக்கூடிய வகையில செயல்பட்டு இருப்பீங்க. இதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அதே சமயம் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்பட்டு வெளிநாட்டு பிரயாணம் அல்லது வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல இருந்த கவலைகள் செலவுகளாக மாறும். அந்த செலவுகள் காரணமாக தாயாருடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு, மீடியா தொழில் செய்பவர்களுக்கு, அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அனுகூல பலன்கள் ஏற்பட்டு புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டு பயணம் சார்ந்த விஷயங்களில் கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறுவார்கள், வருமானம் பெறுவார்கள். கடக ராசிநாதன் ராசி மற்றும் 2ஆம் இடங்கள்ல இன்னைக்கு சஞ்சாரம் பண்றாரு. அதனால குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் குடும்பத்துல முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு நீங்க முக்கிய காரணகர்த்தாவா இருப்பீங்க. இதனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். ஆனா உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வகையில் இருக்கிறது மட்டும் இல்லாம குலதெய்வ வழிபாடு அல்லது குடும்ப தெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக குடும்பத்திற்கு உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முயற்சி எடுப்பீர்கள். நீண்ட நாட்களாக
எதிரியாக செயல்பட்ட நபர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டி பேசுவீர்கள். அதனால கொஞ்சம் இன்னைக்கு அவங்க கிட்ட ரிட்டாலியேஷன் இருக்காது, அடங்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அலுவல் ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். இடமாற்றத்தின் காரணமாக தொழில் வளர்ச்சி ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் இடமாற்றத்திற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அதாவது உங்களை பத்தி தப்பா போட்டு கொடுத்து அதனால இடமாற்றத்திற்கு வித்துடுவாங்களே தவிர உங்க பேர்ல எந்த விதமான வன்மத்தையும் அவர்களால செயல்படுத்த முடியாது. அதனால பெருசா கவலைப்படாதீங்க. வளர்ச்சிக்கான நேரம் இது. அந்த வளர்ச்சியில சில தடுமாற்றம் வந்ததுன்னா அதை பத்தி பெருசா கவலைப்படாம முன்னோக்கி பயணிப்பது நன்மையை ஏற்படுத்தும். வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழி உறவினர்கள் வகையில உங்களுக்கு வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்பட்டாலும் அதனால எந்த பாதிப்பும் இருக்காது. மன தைரியத்தோட செயல்படுவீங்க. உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய சொந்த வீடு கட்டும் யோகத்தை முயற்சி எடுத்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் வேலை விஷயமா நீங்க எங்கேயாவது வெளியூருக்கு போனீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. எதிர்பால் இனத்தவர்களின் அதாவது ஏதாவது ஒரு டிராவல்ல ஒருத்தர் புதுசா இன்ட்ரோடியூஸ் ஆகிறாருன்னா அதுவும் ஆப்போசிட் ஜெண்டர்னா கொஞ்சம் காஷனோட ஹேண்டில் பண்றது நல்லது. அவசரப்பட்டு நீங்க வாலண்டியரா போயிட்டு ஹெல்ப் பண்ணீங்கன்னா தேவையில்லாத செலவுகளை சந்திக்கிறதுக்கோ பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இரவு 9 மணி வரை மன அமைதியோட சந்தோஷமா இருப்பீங்க. மனசுல இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும். உங்களுக்கு கௌரவம் சார்ந்த விஷயங்கள் நன்மையை ஏற்படுத்தும். அரசாங்க வகையில, பெரிய மனிதர்கள் வகையில, மூத்த சகோதரர்கள் வகையில உங்களை பாராட்டி பேசுவார்கள். இரவு 9 மணி 37 நிமிடங்களுக்கு சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகும் பொழுது உங்களுக்கு வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். தொழில் ரீதியான வருமானம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல குடும்பத்துல வாக்குவாதம் இருந்ததுன்னா அந்த வாக்குவாதத்தில் வெற்றி அடைவீர்கள். சிம்ம ராசி, இன்று பகல் முழுவதும் உங்களுக்கு அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும். வார்த்தைகளால் அடுத்தவர்களை பகைத்துக் கொள்வதற்கும் சூழ்நிலைகள் இருக்கு. ஆனா அந்த பகைமை ரொம்ப நாளைக்கு இருக்காது. அதனால கவலைப்பட வேண்டாம். பட் என்னன்னா இன்னைக்கு தேவையில்லாம பேசுவீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு மரியாதை குறைவை ஏற்படுத்துவது மட்டும் இல்லாம உங்களுக்கு பண விரயத்தையும் ஏற்படுத்தும். முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு பேசுறதை குறைச்சுக்கோங்க. குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் டிஸ்கஸ் பண்ணுவதை தவிர்ப்பது நல்லது. உத்தியோக ரீதியாக குறிப்பா பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டால் வருமானம் அதிகரிக்கும், தொழில் விருத்தி ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் சம்பந்தமான முயற்சிகள்ல நீங்க அதிகமா பேச வேண்டியது இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையாங்க. வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு செலவுகளை கொடுத்தாலும் வெற்றிகளையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. ஸோ ஏதாவது லீகல் ப்ரொசீஜர்ஸ் இருந்ததுன்னா இன்னைக்கு செலவு ஏற்பட்டதுன்னா கூட அதுல வெற்றி அடையறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இரவு 9 மணி 37 நிமிடங்களுக்கு மேல சந்திரன் ராசிக்குள்ள வராரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படும், தெளிவான மனநிலை ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சில முக்கியமான குடும்ப விஷயங்களை மனம் விட்டு பேசுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்களா சில விஷயங்களை நினைச்சு கவலைப்பட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடு மனை மாற்றம் சம்பந்தமாக அனாவசியமான எண்ண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பெருசா மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. ஏன்னா மனசுல போட்டு குழப்பிக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு தேவையில்லாத கவலைகள் தான் ஜாஸ்தி ஆகும். கவலைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அபிஷியலா சில மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பா மேல் அதிகாரிகள் கொஞ்சம் முரண்டு பிடிப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க பிடிவாத பிடிச்சு சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிந்தவரை உங்களுடைய வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா நீங்களும் பிடிவாதம் பிடிப்பீங்க, உங்களுடைய மேல் அதிகாரிகளும் பிடிவாதம் பிடிக்கும் போது அவர்களை எதிர்த்து பேசுறேன்னு சொல்லிட்டு அவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை, பிரைவேட் விஷயங்களை பொது வெளியில பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க பேர்ல இருக்கக்கூடிய மரியாதை குறைவை நீங்களா ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எண்ண விரயங்கள் காரணமாக உங்களுக்கு மன தடுமாற்றம், குறிப்பா வேலை விஷயமாக அல்லது தொழில் விஷயமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதுவும் குறிப்பா உங்களுடைய
தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அது சம்பந்தமான நேர விரயமும் அலைச்சலும் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. உங்களுடைய கடன் பிரச்சனைகள் சற்று கவலையை ஏற்படுத்தும். நீங்க தொழிலுக்கு அல்லது உங்களுடைய வியாபாரத்துக்காக வாங்கின கடன் சார்ந்த விஷயங்களில் இன்று செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கன்னி ராசி, ராசிக்கு லாப மற்றும் விரயஸ்தானங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. அதனால லாபஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் இன்று இரவு 9 மணி வரை உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தினருடன் ஏற்பட்ட வாக்குவாதங்களில் உங்களுக்கு சாதகமான வெற்றிகள் கிடைக்கும். வருமான அதிகரிப்பு ஏற்படும். வியாபாரத்தில் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகளால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் தாயாருடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாயார் உங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசுவாங்க. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தியானம் 4:30 மணிக்கு மேலேயே நீங்க வெளியூர் பிரயாணத்துக்கு தயாராவீங்க. அதனால உங்களுக்கு அலைச்சல் இருக்கு. அதனால ராத்திரி 9:30 மணிக்கு மேல சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது. அல்லது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேளையில சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கு. உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல அரசாங்க வகையில உதவிகள் கிடைக்கும். அதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும். தந்தையின் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. மத்தியானத்துக்கு மேல நல்லா போயிட்டு இருந்த வழக்கு மத்தியானத்துக்கு மேல எதிர்மறையா திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால செலவுகள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க திட்டங்களுக்கு எதிராக செயல்படுவீர்கள் அல்லது அரசாங்க அதிகாரிகள் உங்கள் மீது வஞ்சத்தை செயல்படுத்துவார்கள். அதாவது அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு இன்று காரிய தடை ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். துலாம் ராசி, தசம மற்றும் லாபஸ்தானங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்ணுகின்ற இந்த நாள் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பை தருகின்ற சிறப்பான நாளாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். இரவு 9:30 மணி வரைக்கும் சந்திரன் 2ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் நீச்ச பங்கம் ஆகிறார். அதனால ராத்திரி 9 மணிக்குள்ளார ஒரு பெரிய பண வரவு இருக்கு. வருமான அதிகரிப்பு ஏற்படும். அதனால உங்களுக்கு குதூகலத்தோட செயல்படுறதுனால அடுத்தவங்க பார்க்கறதுக்கு என்னமோ கத்திக்கு கூப்பாடு போடுறீங்கன்னு நினைப்பாங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா செயல்படுங்க. புதிய நண்பர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அது தொழில்முறை அறிமுகமா இருந்ததுன்னா அது வெற்றியை தரும், சுகத்தை தரும். நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை தரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்களின் காரணமாக பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது குதூகலத்துல பதட்டம் அடைகிறது வேற, கோபத்துல பதட்டம் அடைகிறது வேற. இன்னைக்கு குதூகலமா இருக்கீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, அதனால பதட்டம் அடைவீங்க. ஆனா இரவு 9:37 சந்திரன் லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல மனசு விட்டு பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. சில விஷயங்களை விரக்தி மனப்பான்மையோடு என்னமோ தெரியல, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு பாக்குறேன், ஆனா நீ சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற, என்னோட ஹெல்ப்பை எதிர்பார்க்க மாட்டேங்கிறன்ட்டு குழந்தைங்க கிட்டயோ இல்ல உடன்பிறப்புகள்கிட்டயோ நீங்க விரக்தி மனப்பான்மையோட பேசுறது அவர்களுடைய மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. நிதானத்துடன் பேசினால் இன்று விட்டு கொடுத்து செல்வார்கள். அதன் மூலமாக உங்களுக்கு குடும்ப ஒற்றுமை ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு தொழில் வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்க எங்கேயாவது வெளியூர் போயிருந்தீங்கன்னா அந்த வெளியூர் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய வகையில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல நபர்களின் அறிமுகத்தை ஏற்படுத்தும். ஆனா அவசரப்பட்டு யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க, ஜாமீன் கொடுத்துடாதீங்க. குறிப்பா நண்பர்கள்னு சொல்லிட்டு யாராவது உதவி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கிறதோ பணம் கட்டுறதோ இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல மத்தியானம் வரைக்கும் சந்தோஷமா இருக்கிற விஷயம் ராத்திரிக்கு மேல ரசவசமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனாவசியமான மன வேற்றுமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாக்கு சாதுரியத்தின் மூலமாக செல்வாக்கு அதிகரிக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். குறிப்பா வேலை சம்பந்தமாக நீங்க வெளியூர் போனீங்கன்னா உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி ஆகாது. அதே சமயம் தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கு, சொந்தமா பிசினஸ் பண்றவங்களுக்கு இன்று முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படும். ஆனா அதுவே நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு ராத்திரிக்கு மேல உங்களுக்கு அதிகமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசி,
ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றது உங்களுக்கு வெற்றியை தரும், சுகத்தை தரும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவுல சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஏன்னா பகல் வேளையில புதனின் நட்சத்திர சாரத்துல டிராவல் பண்றாரு. அந்த புதன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால இன்று வாழ்க்கை துணையுடன் மனம் விட்டு பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை சாதகமா பயன்படுத்திக்கணும். அங்கேயும் போயிட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்துல நிம்மதி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. உங்களுடைய தனிப்பட்ட செயல்பாடுகளே இதற்கு காரணமாக இருக்கும். இரவு 9:30 மணிக்கு மேல வேலை விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அனுகூல பலன்கள் ஏற்படும். எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இன்று அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள், நல்ல விஷயங்களில் இருந்து தடைகள் விலகும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்க பதவி சார்ந்த விஷயங்கள்ல சற்று தடுமாற்றம் இருக்கும். குறிப்பா நீங்க அரசியல் துறை சார்ந்தவராகவோ அல்லது சொந்தமா தொழில் பண்றவராகவோ இருந்தா உங்களுடைய தொழிலை நிலைநிறுத்திக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். நிலைநிறுத்திக்கிறதுக்கு கொஞ்சம் பிரயத்தனப்படணும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு தேவையற்ற எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த தடைகள் விலகும். நன்மைகள் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக, அதுவும் நீங்க குறிப்பா அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி உங்களுக்கு நட்பு ரீதியாக செயல்படுவார்கள். மறைமுக எதிரிகளால் உங்களுக்கு தொல்லைகள் அல்லது செலவுகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக சில தேவையற்ற விமர்சனங்கள் வரும். குறிப்பா கடந்த காலத்தில் நட்புகளாக இருந்தவர்களை பற்றி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அதற்கு எதிர்மறையாக அவர்கள் பேசுவார்கள். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. உங்களுடைய கௌரவம் சார்ந்த அல்லது மதிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து செயல்படுவீங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்காக சுப செலவுகள் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய மேல் படிப்பு, குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்துல நீங்க இன்னைக்கு செலவு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. தனுசு ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். இரவு 9:37 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. அதனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அதீத செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா செயல்படுங்க. வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா செயல்படுறது நல்லது. அதே சமயம் இரவு 9:37 சந்திராஷ்டமம் முடிவடையும் பொழுது எந்த விஷயம் உங்களுக்கு பதட்டத்தை கொடுத்ததோ அந்த விஷயம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளுடைய மேல் படிப்பு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர்கள், அதாவது உங்க குழந்தைகள் உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் இந்த செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் இதெல்லாம் நீங்க பண்ணல, அவங்களுக்கு செலவு பண்ணல அப்படின்னா உங்க குழந்தைகளும் உடன்பிறப்புகளும் மோதல் போக்கை கடைபிடிப்பார்கள். அதே சமயம் மூத்த சகோதரர்களும் இன்று தேவையற்ற விமர்சனத்தை முன்வைப்பாரு. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டத்தில் குறை ஏற்படுறதுனால மனசுல ஒரு விதமான தடுமாற்றம் இருக்கும். முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை காப்பாத்திக்கணும், சுய கௌரவத்தை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக எடுக்கும் முயற்சிகள் எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் எதிரிகள் அவங்க தான் உங்களுக்கு சிக்கலையே ஏற்படுத்துவாங்க. அதனால இன்னைக்கு யாருக்கிட்ட பேசும்பொழுதும் உங்களுடைய ரகசியங்களையோ உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகளை பற்றியோ பேசாமல் இருப்பது நல்லது. அதாவது உங்களுடைய ஐடென்டிட்டி வெளியில தெரியாம இருக்கிறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அனாவசியமான விமர்சனங்கள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் இரவு 9 மணிக்கு மேல நற்செய்திகளை தரும். குறிப்பா உங்களுடைய கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் இரவு 9 மணிக்கு மேல வெளிநாட்டு பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுல தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் எல்லாருமே சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஆனா எதையுமே நீங்க புரிஞ்சுக்காம அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணீங்க. உங்க சைட்ல இருக்கக்கூடிய தப்பு, அதுவும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணையின் தப்பின் காரணமாக இன்னைக்கு வேண்டாத பேச்சுக்களை பேசி சங்கடப்படுவீங்க. உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள்ல வருமான தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இரவு 9 மணிக்கு மேல வருமான அதிகரிப்பு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்களுடைய எதிரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு
பண விரயத்தை ஏற்படுத்தும், உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கு. குறிப்பா உங்களுடைய மரியாதை கொடுக்கக்கூடிய நபர்களே உங்களை பற்றி தவறாக பேசுவார்கள். வியாபார விஷயத்துல வருமான தடை ஏற்படும். வியாபாரத்துக்கு அரசாங்க தடுமாற்றங்கள் ஏற்படும். அதாவது அரசாங்கத்துக்கிட்டேருந்து ஏதாவது நோட்டீஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சேல்ஸ் டாக்ஸ் நோட்டீஸ், இன்கம் டாக்ஸ் நோட்டீஸ், ஜிஎஸ்டி நோட்டீஸ், ஏதாவது ஒரு நோட்டீஸ் வரும். இதனால உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இரவு 9:37 சந்திரன் பயிற்சி ஆகும் பொழுது, பாகிஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது கடன் பிரச்சனைகள் அல்லது இந்த மாதிரி நோட்டீஸ் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு உதவிகரமான செயல்பாடுகள் மூலமாக சில நண்பர்கள் உதவி செய்வார்கள். அவர்களின் ஆலோசனை உங்க கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மகர ராசி இன்று இரவு 9:37 வரை சப்தமஸ்தானத்துல செவ்வாயோடு இணைஞ்சிருக்காரு. அதனால சந்திரன் இணைஞ்சிருக்கிறதுனால மரியாதை உயர்வு ஏற்படும். சுத்தி இருக்கிறவங்க உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க. உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்க கலீக்ஸ் உங்க கௌரவத்தை காப்பாற்றுவாங்க. உங்க கலீக்ஸ்னால உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும். அதாவது உங்க வேலையை அவங்க இழுத்து போட்டு செய்யறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேளையில சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். ஆனா ராத்திரி 9:30 மேல வாழ்க்கை துணை அல்லது உறவுகள் வகையில மனஸ்தாபம். ராத்திரி 9:30 மேல யாராவது சொந்தக்காரங்க போன் பண்ணி பேசினாங்கன்னா அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். அவர்கள் உங்கள் மீது குற்றத்தை சுமத்தி உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துவார்கள். மன உளைச்சலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க பட்டும் படாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நீங்க மன உளைச்சல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமா இன்வால்வ்மெண்ட் காமிச்சிங்கன்னா அதை அவங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு மேலும் உளைச்சலை தருவார்கள், சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். பகல் வேளையில குழந்தைகளால் மன உளைச்சல் ஏற்படும் இரவு 9:30 மேல. ஸோ குழந்தைகள் விஷயத்துல உங்க பசங்களோ பொண்ணுங்களோ கொஞ்சம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவாங்க. குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் இன்று நற்செய்திகள் வரும். புதிய நண்பர்களின் அறிமுகம் ஏற்படும். உங்க குழந்தைகளுடைய மேல் படிப்புக்காக எங்கேயாவது கூட்டிட்டு போறீங்கன்னா அவர்கள் மூலமாக உங்களுக்கு புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். அலுவல் ரீதியாக உங்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வியாபாரம் பண்ணீங்கன்னா வியாபாரத்துல அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இரவு 9:37 மேல சந்திராஷ்டமம் துவங்கிறதுனால உங்க வார்த்தை விரயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். குடும்பத்துல கணவன் மனைவி உறவுல அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ், அடிதடி சண்டை வரைக்கும் போகும். அதனால கொஞ்சம் பொறுமையா செயல்படுறது நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்துல சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். அக்கம் பக்கத்தினருடன் நட்பு பாராட்டி மகிழ்வீர்கள். இதனால உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இரவு 9:30 மேல சந்திராஷ்டமம் துவங்கிறதுனால உங்களுடைய உறவுகள் வகையில குடும்பத்துல ஏதாவது ஆர்குமெண்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க. அந்த ஆர்குமெண்ட் உங்களுக்கு பதட்டத்தை கொடுக்கும். அதனால உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வாழ்க்கை துணை உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு உங்களை உதவிகரமாக செயல்படுவாங்க. நீங்களும் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுப்பீங்க. இதனால குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை. இது குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள்ல நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். கும்பராசி இன்று உங்களுடைய கடன் பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனால கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வருமானம் ஜாஸ்தியாகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. ஏன்னா இப்போ குரு உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால வியாபார செழிப்பின் மூலமாக வருமானம் அதிகரிக்கும். அதாவது உங்களுக்கு வருமானம் வருங்கிற நம்பிக்கையை உங்ககிட்ட ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும், ஒரு தெளிவை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்குங்க. 2ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். ஆனா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் குடும்பத்தில் இருக்கு. உங்க ஆரோக்கிய விஷயத்துல, உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல சற்று கவனம் செலுத்துவது நல்லது. உங்களுக்கு சளி தொந்தரவு அல்லது வீசிங் ப்ராப்ளம் ஏதாவது வரத்துக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேளையில சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். கடன் பிரச்சனைகள், வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல வெற்றிகள் கிடைக்கும். உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்களே உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை தரக்கூடிய வகையில உதவிகரமாக செயல்படுவார்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். கடனை அடைப்பதற்கு முயற்சி எடுக்கலாம். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இரவு 9:37 சப்தமஸ்தானத்துக்கு வரக்கூடிய சந்திரன், வளர்வரை சந்திரன் சந்தோஷ அனுபவங்களை ஏற்படுத்துவார். இன்னைக்கு எங்கேயாவது அவுட்டிங், ட்ரெக்கிங், ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நைட்டு டிராவல் சந்தோஷத்தை கொடுக்கும்.
சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கடன் பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. ஆனால் அந்த இடத்துலையும் குதர்க்க வேலையை பண்ணாதீங்க. நீங்க பண்ணக்கூடிய தவறுகள் தான் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். உங்களுக்கு எதிரியாக இருப்பவர்கள் நட்பாக மாறுவதற்கோ, நட்பாக இருப்பவர்கள் எதிரியாக மாறுவதற்கோ உங்களுடைய தவறான அணுகுமுறைய காரணமாக இருக்கும். மதியத்துக்கு மேல, அதாவது இரவு 9:37 சந்திரன் சப்தமஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய நண்பர்கள், வாழ்க்கை துணை நல்ல ஆலோசனை கொடுத்தாங்கன்னா அதை கேட்டு செயல்படுங்க. அவர்களின் ஆன்மீகத்தன்மை சார்ந்த ஆலோசனைகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உடன்பிறப்புகள் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது ராத்திரி 9:30 மணிக்குள்ளார உங்களுக்கு உடன்பிறப்புகளால் பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இரவு 9:37 சந்திரன் சப்தமஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவோ அல்லது வாழ்க்கை துணை மூலமாகவோ சில புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ராத்திரி எங்கேயாவது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கு கூட, அதாவது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அது உடன்பிறப்புகள் மூலமாக போகிறதுக்கோ அல்லது வாழ்க்கை துணையுடன் போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. ஸோ மொத்தத்தில் இன்று மன நிறைவு ஏற்படும், சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். மீன ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. 5ஆம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் வியாபாரம் மூலமாக பண வருமானம் ஏற்படும். குழந்தைகள், உடன்பிறப்புகள் மூலமாகவும் பண வருமானம் ஏற்படும். அதே சமயம் கடந்த கால நிகழ்வுகள், சில விஷயங்கள் மனசுல ஒரு விதமான தடுமாற்றத்தை ஏற்படுத்தும், பயத்தை கொடுக்கும். எதிரிகள் சார்ந்த பயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகள் சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இரவு 9:37 சந்திரன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகும் பொழுது உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் கவலையை ஏற்படுத்தும். எதிர்வரும் காலங்களில் கடன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால அதை நினைச்சு கவலைப்படுவீங்க. செலவுகளை நினைச்சு கவலைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக, வியாபார, தொழில் ரீதியான முயற்சிகளுக்காக கடன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. ஆனா வியாபாரத்துல வருமானம் அதிகரிக்கும். அதாவது 2ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாக இருக்காரு. அதனால தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. நீங்க மளிகை கடை நடத்துறீங்க, ப்ரொவிஷன் கடை நடத்துறீங்க, இரும்பு சம்பந்தமான, நெருப்பு சம்பந்தமான கேட்டரிங் தொழில் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்று வியாபார வளர்ச்சியின் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகள் சப்போர்ட்டிவா செயல்படுவாங்க. அதனால உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை வேளையில சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். உறவுகளால் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். வருமான அதிகரிப்பு மட்டும் இல்லாம குடும்பத்துல நல்ல வார்த்தைகளை பேசுவீர்கள். நல்ல வார்த்தையின் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இரவு 9:30 மேல சந்திரன் கேதுவின் நட்சத்திர சாரத்துல போறதுனால உங்களுக்கு கடன் பற்றிய கவலைகள் அல்லது விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளின் வருமானத்தின் மூலமாக மன நிறைவு ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை முதலே உங்களுக்கு மனசுல இனம் புரியாத குழப்பம் இருக்கு. வேலை சம்பந்தமான குழப்பம், தொழில் சம்பந்தமான குழப்பம், ஆரோக்கியம் சம்பந்தமான குழப்பம்னு தடுமாற்றம் இருக்கு. வெளியூர் பிரயாணங்களால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் தடுமாற்றம் ஏற்பட்டு இருக்கு. அதனால உடம்ப கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அதே சமயம் இன்று பகல் வேளையில குழந்தைகள் மூலமாக, உங்களுடைய உடன்பிறப்புகள் மூலமாகவும் குழந்தைகள் மூலமாகவும் உங்களுக்கு ஆச்சரியப்படக்கூடிய செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அவர்களின் நடத்தையே உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இரவு 9:37 சந்திரன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகும் பொழுது தனிமையில, விரக்தி மனப்பான்மையில புலம்புறதுக்கு உண்டான சூழ்நிலை. சிலருக்கு மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் பிரச்சனைகள் சற்று தலைதூக்கும். இரவு 9:30 மேல உடன்பிறப்புகளுடன் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.